அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வருடத்தினுடைய கடைசி மணித்துளிகளில் நாம் இருக்கின்றோம். இந்த கடைசி மணித்துளிகளை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் செலவழிப்பதை விட வேறு சிறந்த செயல் ஒன்றுமே இருக்க முடியாது. ஆகவே தான் சங்கீத ஆசிரியர் சொல்லுகின்றார், வேறு இடங்களில் 1000 நாட்கள் வாழ்வதை விட ஆண்டவருடைய ஆலய முற்றங்களில் 1 மணி நேரம் வாழ்வது மேலானது என்று. அன்பார்ந்தவர்களே, இந்த 1 மணி நேரத்தை நாம் அனைவரும் ஆண்டவரை புகழ்வதிலும் போற்றுவதிலும் நன்றி செலுத்துவதிலும் நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மன்னிப்பு வேண்டுவதிலும் புலர இருக்கின்ற புதிய ஆண்டுக்கு தேவையான நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்தில் சமர்ப்பிக்கும்படியாக இந்த நேரத்தை நாம் செலவழிப்போம். ஆகவே முதலாக ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வந்திருக்கின்ற நாம் அவரை போற்றுவோம், புகழுவோம். அவரை போற்றுகின்ற விதத்திலே, புகழ்கின்ற விதத்திலே நாம் அனைவரும் உன் புகழை பாடுவது என்ற பாடலை சேர்ந்து ஒரே குடும்பமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்வில் செய்த அற்புதமான காரியங்களை நினைத்து பார்த்து நாம் இந்த பாடலை பாடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை ஏன் புகழ வேண்டும், ஆண்டவரை ஏன் போற்ற வேண்டும் என்பதற்கு ஒவ்வொருவருக்கும் பல காரணங்கள் இருக்கலாம்.
ஆனால் விவிலியத்திலே நாம் ஆண்டவரை ஏன் புகழ வேண்டும் என்பதற்காக ஒரு சில காரியங்களை ஆண்டவர் தாமே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். முதலாக ஆண்டவரை நாம் ஏன் புகழ வேண்டும் என்றால், அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் தொடக்க நூலிலே வாசிப்பது போன்று முதல் அதிகாரம் 27வது வசனத்திலே ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலிலே படைத்திருக்கின்றார். நினைத்து பாருங்கள், ஒருவேளை நீங்களும் நானும் விலங்குகளாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருந்தால், ஜீவராசிகளாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருந்தால், அல்லது இயற்கையாக இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை படைத்திருந்தால், இந்த அளவுக்கு நம்மால் இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை, பொருளை, உன்னதமான நோக்கத்தை நம்மால் உணர்ந்திருக்க முடியுமா? உணர்ந்திருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு முடியாது. ஏனென்றால் கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலாக படைப்பின் சிகரமாக படைத்திருக்கின்றார். ஆகவே நம்மை மனிதனாக இந்த உலகத்தில் ஆண்டவர் படைத்ததற்காக நாம் அவரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும். இரண்டாவதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, மத்தேயு நற்செய்தியினுடைய 11வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிப்பது போன்று, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் ஆண்டவர் அவற்றை மறைத்து வைத்து அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற சிறு பிள்ளை மனம் போன்ற உங்களுக்கும் எனக்கும் அதை வெளிப்படுத்தி இருக்கின்றார். என்பதனாலே இந்த நேரத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வர வேண்டும் என்ற சிந்தனையை, இந்த ஞானத்தை, இந்த அறிவை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கவில்லை, உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றார். ஆகவே ஞானிகளுக்கும் விவேகளுக்கும் ஆண்டவர் மறைத்து வைத்து அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட பல அற்புதமான காரியங்களை, இந்த உலகில் இருக்கின்றவர்களுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே அதற்காக நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும். அனைத்திற்கும் மேலாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இணைச்சட்ட புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிப்பது போன்று, நாம் மன்றாடும் போதெல்லாம் நம்முடைய குரலுக்கு செவிமடுக்கின்றவர் இந்த ஆண்டவர் தான். நம்முடைய அருகில் எப்பொழுதும் இருந்து நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவர் இந்த ஆண்டவர் தான். ஆகவே நாம் இவரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும். ஆக இந்த ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து நம்முடைய புகழ்ச்சி பலிகளை ஒவ்வொன்றாக சொல்லி, ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும், ஒவ்வொரு புகழ்ச்சி மன்றாட்டுக்கு பிறகும் நாம் ஒரு சிறிய பாடல் பாடி அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை போற்றுவோம், புகழ்வோம். அருள்மழை பொழிபவராம் எம் இறைவா, உம் சாயலில் எங்களை படைத்து உம் மகன் வழியாக மீட்பை கொடுத்து தூய ஆவியின் துணையால் எங்களை வழிநடத்தி வருபவரே, உம்மை புகழ்கின்றோம். அனைவரும் சேர்ந்து பாடுவோம். புதியதோர் பாடல் பாடுங்கள், அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவனே, நாங்கள் வளமுடனும் நலமுடனும் வாழ உமது வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தி வருவதற்காக உம்மை புகழ்கிறோம். ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது அளவில்லாத ஆசையிற்காகவும், நாங்கள் உம்மை விட்டு விலகி போனாலும் எங்களோடு உடன் இருந்து தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல் எம்மை தேற்றினவரே, உம்மை புகழ்கின்றோம். ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்பதற்கேற்ப கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல் காத்தவரே உம்மை புகழ்கின்றோம். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை போற்றி புகழைய நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். புகழ்ச்சியும் போற்றுதலும் நன்றியும் ஒன்றாக இருந்தாலும் ஆண்டவரை புகழ்ந்த பிறகு அவருக்கு நன்றி செலுத்துவது தான் தகுதியும் நீதியும் ஆகும். ஆகவே ஆண்டவருக்கு நாம் ஏன் நன்றி செலுத்த வேண்டும் என்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே அதற்கு பல்வேறு காரணங்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நான் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய மனதிற்கு வந்த காரணம் இதுதான். ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அன்பாதவர்களே, இந்த உலகத்திலே நல்லவர்கள் என்று நாம் யாரையாவது சொல்ல முடியும் என்றால் அது கடவுள் ஒருவர் மட்டும்தான். ஆண்டவர் இயேசுவே அவரை பின் செல்ல விரும்பியவரை பார்த்து சொல்வார். அவர் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், நல்ல போதகரே, நான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது இயேசு அவரை பார்த்து சொல்வார், என்னை ஏன் நல்லவர் என்று சொல்லுகின்றாய்? விண்ணகத்தில் இருக்கின்ற கடவுள் ஒருவர் மட்டுமே நல்லவர். அப்படிப்பட்ட நல்ல கடவுளை உங்களுக்கும் எனக்கும் தந்தையாக ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அவரை அப்பா தந்தாய் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் நம் அனைவரையும் தன்னுடைய உரிமை பேரான மக்களாக அவர் மாற்றியிருக்கின்றார். ஆகவே நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு 100% ஒன்றை மட்டும் நாம் நம்பி இந்த உலகத்தில் வாழலாம். அது என்னவென்றால் கடவுளுடைய அன்பு. வேறு எதுவும் நமக்கு இந்த உலகத்தில் நிரந்தரமில்லை. கடவுளுடைய அன்பு மட்டும்தான் நிபந்தனை இல்லாதது. ஏன், அவருடைய ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டவைதான். ஆனால் அவருடைய அன்பு மட்டுமே நிபந்தனை இல்லாதது. அவங்க ஏன் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும்? அவர் ஒருவரே நல்லவர். அவரது அன்பு என்றும் நம்மை சூழ்ந்து இருக்கின்றது. ஆகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு நாம் ஏன் நன்றி செலுத்த வேண்டும் என்றால், ஆண்டவர் நம் அனைவரையும் தன்னுடைய கண்ணின் மணி போல ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்தி இருக்கின்றார். சற்று இந்த ஆண்டினுடைய ஜனவரி மாதத்திலிருந்து இந்நேரம் வரை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் நாம் சந்தித்தோம், எப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் நாம் சந்தித்தோம், எப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களை எல்லாம் நாம் சந்தித்தோம். எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை அப்படியே தன்னுடைய கண்ணின் மணி போல, அன்றைக்கு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்ற நம்முடைய குல மூதாதையர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் நிமித்தம் ஆண்டவர் நம்மோடு இருந்திருக்கின்றார். ஆகவே இந்த காரணங்களுக்காக கண்டிப்பாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் இயேசுவே சொல்வார், நன்றி செலுத்தாதவர்கள் கடவுளுடைய அன்புக்கு உரியவர்கள் அல்ல. ஆக என்பாந்தவர்களே, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதன் வழியாக இந்த பாடல் பாடி நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன். செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா
பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. அன்பானவர்களே, நாம் அனைவரும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைவு கூர்ந்து நம் அனைவரின் சார்பாக நன்றி செலுத்துவோம். ஆற்றலாலும் அல்ல, வல்லமையாலும் அல்ல, உம்முடைய ஆவியாலே ஆகும் என்றவரே, கடந்த நாட்களில் எம் பங்கில் உள்ள அனைவரையும் உமது ஆவியினால் வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இன்னொரு முறை. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. வெள்ளி விழா ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் எமது ஆலயத்தில் இதுவரை பணியாற்றி உமது வழியில் எங்களை வழிநடத்திய நீர் தந்த அனைத்து குருக்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. காற்றையும் கடலையும் அடக்கியவரே எம் இறைவா, இந்த வருடத்தில் ஏற்பட்ட எல்லா இயற்கை சீற்றங்களிலிருந்தும் எம்மை பாதுகாத்து விடுவித்தீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. வாழ்க்கை அனுபவங்களாக நாங்கள் கற்றுக்கொண்ட எங்கள் தவறுகள், தோல்விகள், வழிகள் அனைத்திற்காகவும், நாங்கள் சந்தித்த சவால்கள், சந்திக்க இருக்கும் சவால்கள் அனைத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. கடந்த நாட்களில் எங்களுக்காக நீர் வகுத்த திட்டங்கள் கேடு விளைவிக்காமல் நல்வாழ்வினை தந்து நம்பிக்கையை மிகுதியாக்கி நலன்களால் முடிசூட்டியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திய நாம் அவருடைய சன்னிதானத்தில் வந்து அமர்ந்து இந்த புதிய ஆண்டை அவருக்கு ஏற்புடைய விதத்திலே வாழ நம்மையே தகுதியுள்ளவர்களாக மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்பவர்கள் நம் அனைவருக்கும் தெரியும். ஆண்டவர் தூயவர். ஆண்டவர் தூயவராக இருக்கின்ற காரணத்தினால் அவரை வழிபட வந்திருக்கின்ற நாம் அனைவரும் தூயவராக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விண்ணப்பமும் திருவுளவுமாக இருக்கின்றது. ஆகவே இந்த கடந்த ஆண்டை முடித்து புதிய ஆண்டுக்குள் நுழைகின்ற நாம் அதற்கு முன்பாக நம்மையே தூய்மைப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி செபித்து ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள
நம்மையே தகுதி உள்ளவர்களாக மாற்ற வேண்டியது நம் அனைவருடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கின்றது. ஆக இந்த நேரத்திலே விவிலிய வார்த்தை நமக்கு சொல்வது போன்று, குற்றத்தை மறைக்கின்றவன் வாழ்வடைய மாட்டான், குற்றத்தை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி ஆண்டவரிடம் திரும்பி வருகின்றவன் மீண்டும் புது வாழ்வை பெற்றுக்கொள்வான். ஆக என்பாந்தர்களே, நாம் அனைவரும் மனிதர்கள், மனித பலவீனர்கள். இந்த பாவமாகிய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தவறு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தாலும், ஆனால் நம்முடைய பாவ உடல் மீண்டும் மீண்டும் தவறை செய்ய நம்மை உந்தி தள்ளி கொண்டேதான் இருக்கின்றது. ஆகவே தூய்மையை உருவான இந்த ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் கனி உள்ளவர், நீர் இரக்கமுள்ளவர், பாவத்தை நீர் அவமதிக்கின்றீர், ஆனால் பாவியை நீர் ஏற்றுக்கொள்ளுகின்றீர். அன்றைக்கு ஆயக்காரன் ஆலய முற்றத்திலிருந்து, ஆண்டவரே நான் பாவி, உம்முடைய ஆலயத்திற்குள் வரக்கூட எனக்கு தகுதி இல்லை என்று தன்னையை தாழ்த்தி கொண்டு தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் ஆண்டவர் சொல்வார், அவன் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு வீடு திரும்பினான் என்று. ஆக என்பாந்தர்களே, விவிலிய வார்த்தை நமக்கு சொல்வது போல ஆண்டவருடைய அன்பும் இரக்கமும் இன்னும் முடிவுறவில்லை, இன்னும் தீர்ந்து போகவில்லை. ஆண்டவருடைய இரக்கத்தை இந்த நேரத்தில் நாம் கெஞ்சி கேட்போம். நாம் அனைவரும் மனிதர்கள் என்ற உணர்வோடு ஆண்டவரிடம் சொல்வோம், ஆண்டவரே நான் தவறியிருக்கின்றேன், மனவருந்துகின்றேன், என்னை மன்னித்தருளும், மீண்டும் உம்முடைய பிள்ளையாக ஏற்று புலர் இருக்கின்ற புதிய ஆண்டிலே எனக்கென்று நீ நிர்ணயித்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க நான் பெற்றுக்கொள்ள என்னுடைய குற்றங்கள் குறைகள் எந்த விதத்திலும் அதற்கு தடையாக இல்லாமல் இருக்கும் பொருட்டு என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய உடலை, என்னுடைய சிந்தனையை நீ தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஒரு பாடல் பாடுவோம். அன்பாதவர்களே, நாம் அனைவரும் இப்பொழுது நம்முடைய பங்கின் சார்பாக, நாம் அனைவரின் சார்பாக ஆண்டவரிடம் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் எடுத்துச் சொல்லி மன்னிப்பு மன்றாட்டின் மூலமாக நம்முடைய மன்னிப்பை, நம்முடைய மன்னிப்பின் தேவையை உணர்ந்து ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம்.
உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருந்தாலும் அவை உறைபனி போல் வெண்மையாகும் என்று சொன்ன இறைவா, நாங்கள் உண்மையிலே எங்கள் மனதை செலுத்தாமல் உலக போக்கின்படி வாழ்ந்ததற்காக எங்களை மன்னியும். மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா, சேர்ந்து பாடுவோம். மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. தீர்ப்பிடாதே, இனி பாவம் செய்யாதே, சமாதானமாய் போ என்று சொன்ன இறைவா, நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளை அநியாயமாய் தீர்ப்பிட்டு அவர்களது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திய நேரங்களுக்காக இறைவா எங்களை மன்னியும். மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா, மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. உம் கடவுளுக்கு முன்பாக தாட்சியோடு நடந்து கொள் என்றவரே, பலமுறை உமது ஆலயத்திலும் கூட உமது பிரசன்னத்தை உணராமல் தாட்சியுடன் நடந்து கொள்ளாத நேரங்களுக்காக எம்மை மன்னியும். மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா, மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. மேற்கிலிருந்து கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு எம் குற்றங்களை மன்னிப்பவரே, உமது கட்டளைகளுக்கு எதிராக செய்த பாவங்களுக்காகவும் பாவங்களை உணராமல் உமது அன்பை மறந்ததற்காகவும் எம்மை மன்னியும். மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா, மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்றவரே, எங்களது கோபத்தாலும் மன்னிக்க முடியாத கடின உள்ளத்தாலும் பலமுறை பலரை காயப்படுத்தின நேரங்களுக்காக எம்மை மன்னியும். மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா, மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை போற்றிய நாம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்திய நாம், ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்முடைய தகுதியின்மை ஏற்றுக்கொண்டு அவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் மன்றாடிய நாம், இப்பொழுது இந்த புதிய ஆண்டுக்காக நம்முடைய தீர்மானங்களை எடுக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவர் சொல்வார், தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே இன்னும் ஒரு புதிய ஆண்டை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன், உன்னுடைய வாழ்நாட்களை நான் கூட்டி கொடுத்திருக்கின்றேன், இந்த ஆண்டு முழுவதும் உன்னை என்னுடைய நலன்களால் நிரப்ப இருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே நம்மை படைத்து பராமரித்து இத்தனை ஆண்டுகள் நம்மை வழிநடத்தி இன்னும் ஒரு புதிய ஆண்டை கொடுத்து நமக்கு நம்முடைய வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்க போவதாக இந்த நேரத்திலே ஆண்டவர் நமக்கு உறுதி அளிக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் என்ன பிரதிஜனை இந்த நேரத்திலே சொல்ல போகின்றோம்? ஆண்டவர் சொல்வார், உனக்காக பிறந்தேன், உனக்காக வாழ்ந்தேன், உனக்காக மரித்தேன், உனக்காக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், மீண்டும் உன்னை தந்தையிடம் அழைத்துக்கொள்ள நான் வருவேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவருக்கு நீங்களும் நானும் இந்த நேரத்திலே இந்த புதிய ஆண்டிற்கான என்ன வாக்குறுதி கொடுக்க விரும்புகின்றோம்? அன்பார்ந்தவர்களே, நாம் விவிலியத்திலே லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களில் இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். அனைவரும் இந்த இறை வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய பொழுது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றி
கொத்தி எரு போடுவேன், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் இதை வெட்டிவிடலாம் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய ஆதங்கம் நம் அனைவரும் இந்த உலகத்தில் கனி தர வேண்டும். நாம் தருகின்ற கனியானது நிலைத்திருக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அதை அறிந்து கொள்ள முடியும்? ஆண்டவர் சொல்வார், நீ உன்னுடைய செயல்களால் தான் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று. ஆக என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகின்றார். இந்த புதிய ஆண்டிலே நாம் எப்படி வாழப்போகின்றோம்? நாம் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்க போகின்றோமா? அல்லது இந்த புதிய ஆண்டினுடைய நோக்கம் என்ன? இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். ஆக இப்பொழுது அன்பார்ந்தவர்களே, இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக நாம் ஆண்டவரிடம் இவ்வாறு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே சொல்வார், அன்பார்ந்தவர்களே, நீ கேட்பதற்கு முன்பாகவே உன்னுடைய தேவை என்ன என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். ஆகவே நீ ஜெபிக்கின்ற பொழுது இவ்வாறு ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய திருவுளம் நிறைவேறட்டும். ஆண்டவரே சொல்வார் மத்திய நற்செய்தியினுடைய 6வது அதிகாரம் 33வது வசனத்திலே, முதலில் கடவுளையும் அவருக்கு உரியவற்றையும் நாடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இந்த புதிய ஆண்டிலே இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். கடவுள் அவருக்கு உரியவை, அவற்றை நாம் நாடி தேடி அவற்றின்படி வாழ முயற்சி செய்தாலே மற்ற எல்லாம் நம்மை வந்து சேரும். அன்னை மரியாள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உமது அடிமை, உமது சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னால் அன்னை மரியாளை ஆண்டவர் எந்த அளவுக்கு உயர்த்தினார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. ஆகவே இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆண்டு முழுவதும் நான் உன்னை என்னுடைய நலன்களால் நிரப்பப் போகின்றேன். ஆகவே இதை நாம் மனதில் வைத்து நான் ஒரு பிரதிஜ்ஞை எடுப்போம். ஆண்டவரே, கடந்த ஆண்டு நான் எப்படியோ வாழ்ந்திருக்கின்றேன், இந்த 2023ஆம் ஆண்டிலே நான் பலவற்றை சிந்தித்து பலவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபித்திருக்கின்றேன். இருந்தாலும் ஒரு சிலவை எனக்கு கிடைக்கவில்லை. ஒருவேளை அது என்னுடைய விசுவாச குறைவினாக இருக்கலாம், அல்லது என்னுடைய உமக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழாத காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே நான் உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து உமக்குரியவற்றை நாடி நான் வாழ தீர்மானித்திருக்கின்றேன். ஆகவே அப்படிப்பட்ட வாழ்வு நான் வாழ எனக்கு தேவையான அருளையும் சக்தியும் பலத்தையும் கொடும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆகவே அதை நாம் மனதில் வைத்து இப்பொழுது பாடல் குழுவினோடு சேர்ந்து உனக்காக இனி வாழ நான் முடிவெடுத்தேன் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து, இதைத்தான் இந்த புதிய ஆண்டிலே செய்ய போகின்றேன், இந்த புதிய ஆண்டிலே நான் இவ்வாறு வாழப்போகின்றேன், ஆண்டவரே அதற்கு தேவையான சக்தி பலத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் அனைவரும் பாடுவோம். உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன், உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். ஒரு கோடி இடர்பாடு எதிர் வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு, எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு என்பதை முன்னருளாலே உணர்ந்ததனால் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். தீமைகள் பாவங்கள் விலகிடவும் தெய்வீக அன்பினை உணர்ந்திடவும், தீமைகள் பாவங்கள் விலகிடவும் தெய்வீக அன்பினை உணர்ந்திடவும், இறைவனை இரண்டர கலந்திடவும், இறைவனில் இரண்டர கலந்திடவும், இதயத்தின் ஆழத்தில்
முடிவெடுத்தே நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தே. ஒரு கோடி இடர்பாடு எதிர் வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தே. நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தேவைகளை இந்த புதிய ஆண்டிற்கு நாம் எதையெல்லாம் ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோமோ, எதெல்லாம் ஆண்டவரை தேடவும் அவருக்கு உறுப்பான வாழ்க்கை வாழவும் நமக்கு தேவையோ, எதெல்லாம் இந்த உலகத்திலே நாம் தலை நிமிர்ந்து தலை குனியாமல் இருக்க தேவையோ, அவற்றையெல்லாம் நம்முடைய மன்றாட்டுக்களின் மூலமாக ஆண்டவரிடம் சமர்ப்பித்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும் என்றவரே, எம் பங்கில் உள்ள அனைவரையும் இறை ஞானத்தால் நிரப்பி ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, மன்றாட்டை மன்றாட்டை கேட்டருளும். கேட்டருளும். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் என்றவரே, எம் பங்கில் கட்டப்படவிருக்கும் ஆலயமணி கோபுர பணிகள் நன்முறையில் நடைபெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதிய ஆண்டில் பழைய பாவ வாழ்வை விடுத்து புது வாழ்வு பெற்று அன்பும் இரக்கமும் உள்ள மனிதர்களாக மாற்றமடைந்து இந்த ஆண்டு முழுவதும் இறைவனின் பராமரிப்பில் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டில் தேர்ந்தெடுக்கப்படவிருக்கும் தலைவர்கள் நீர் தேர்ந்தெடுத்த நீதி தலைவர்களைப் போல நீதியுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டு ஒவ்வொருவரும் தங்களது ஜனநாயக கடமையை தவறாமல் நிறைவேற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தவரே, நாங்களும் இப்புதிய ஆண்டில் எங்களுக்கும் பிறருக்கும் சமுதாயத்திற்கும் இயற்கைக்கும் எதிராக செயல்படாமல் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக விளங்கிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவரும் முழந்தால் படையிடுவோம். அனைவரும் முழந்தால் படையிட்டு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய உற்றார் உறவினர்களையும் நம்முடைய நண்பர்களையும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு நிறைவோடு வாழ நமக்கு உதவி செய்கின்ற எல்லா உபகாரிகளையும் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைவு கூர்ந்து அனைவரையும் ஆண்டுடைய பாதம் கொண்டு வருவோம். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கனவுகள் இந்த புதிய ஆண்டிலே இவையெல்லாம் நடந்தால் நன்றாக இருக்குமே என்ற ஏக்கங்கள் அனைத்தையும் ஆண்டுடைய பாதம் கொண்டு வருவோம். நம்முடைய தேவைகள் என்ன என்பதை ஆண்டவர் நாம் கேட்பதற்கு முன்பாகவே அறிவார். இருந்தாலும் நாம் அவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நம்முடைய தந்தை. ஆகவே ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவு பரிமாற்றத்திலே நாம் அனைவரும் இப்பொழுது மௌனமாக நற்கரையில் நமக்காக வீற்றிருக்கின்ற ஆண்டவரை பார்த்து நாம் செபிப்போம். நற்கரை இருக்கின்ற ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த நேரத்திலே சொல்லுகின்றார், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கப் போகின்றேன். இந்த ஆண்டு முழுவதும் உங்களை என்னுடைய நலன்களால் நிரப்பப் போகின்றேன். தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். என்னுடைய உள்ளங்கைகளில் நான் உன்னை புதைத்து வைத்திருக்கின்றேன். அஞ்சாதே, கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய உயிருள்ள வார்த்தைகளினால் அவை நாடி தேடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து, நம் அனைவரையும் பார்த்து சொல்லுகின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது என்று ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு இங்கு வந்திருக்கின்ற நீங்களும் நானும் அவரை தேடினால் ஆண்டவர் சொல்வார், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு குறையும் இராது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு, இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு, இப்படிப்பட்ட உள்ளார்ந்த அன்போடு ஆண்டவரிடம் நம்மையே ஒப்பு கொடுப்போம். வாழ்வு ஆண்டவர் நமக்கு கொடுத்தது.
அந்த வாழ்வை நாம் ஆண்டவருக்கே கொடுத்து விடுகின்ற பொழுது அது இன்னும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கின்றது என்பார்ந்தவர்களே. விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் ஒரு சிலரை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆகவே இந்த ஆண்டிலே உங்களையும் என்னையும் அவரை நம்பி வாழ வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே நாம் அனைவரும் அன்னை மரியாளைப் போல, ஆண்டவரே இதோ நாங்கள் உம்முடைய அடிமை, உம்முடைய விருப்பத்தின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி நம்மையே ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக நம்மை படைத்தவர், பராமரித்தவர், இத்தனை ஆண்டுகள் நம்மை வழிநடத்தவர், இனி வருகிற நாட்களிலும் கண்டிப்பாக அவருடைய திருவுளத்திற்கு ஏற்ப அன்பிலும் மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் இவ்வுலக வாழ்வுக்கு தேவையான பொருளாதாரத்தையும் விண்ணுலக வாழ்வுக்கு தேவையான அருளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை தன்னுடைய கண்ணிமணி போல தொடர்ந்து காத்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு மாண்புயர் பாடல் பாடி நம் அனைவரையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து செபிப்போம். முறைகள் அனைத்தும் உலகளாலே அடிய நன்மையை அறிய இயலாம் குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிரமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் எனவே எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம்.